ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முக்கியமான ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சதர்ன் ரயில்வே கீழே 40 ரயில் நிலையங்களும் நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களுக்கு 24,470 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கடந்த ஒரு வருடங்களாக இந்த பணிகள் நடந்துட்டுருக்குங்க. ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதியான லிஃப்ட்டு, நடைமேம்பாலம், பிளாட்ஃபார்ம், பயணியர் காத்திருப்பு அறை, உள் நுழைவாயில் சீரமைப்பு, எஸ்கலேட்டர்ஸ், மல்டி லெவல் பார்க்கிங், சிசிடிவி கேமராஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே சீரமைச்சிட்டு இருக்காங்க. இது கடந்த ஒரு வருடங்களாக இந்த பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 17 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மேம்படுத்திட்டு இருக்காங்க. பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, ஜோலார்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, குடுவாஞ்சேரி, சூலூர்பேட்டை, செங்கல்பட்டு, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம், பூங்கா, கடற்கரை, குரோம்பேட்டை, திரிசூலம் இந்த 17 ரயில்வே ஸ்டேஷன்லேயே மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. பரங்கிமலையிலையும் சூலூர்பேட்டையிலையும் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. இந்த சேனல்லையே பரங்கிமலையோட அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி 2025 வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா 50 ரயில் நிலையங்களை தொடங்கி வைக்க போகிறாங்க. இதில் 13 ரயில் நிலையங்கள் பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கு உட்பட்டது. 13 ரயில் நிலையங்களில் பார்த்திங்கன்னா பரங்கிமலை, சூலூர்பேட்டை, சாம்பல்பட்டி, சிதம்பரம், மன்னார்குடி, போலூர், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, விருதாச்சலம் இந்த 9 ரயில் நிலையங்கள் திறக்க போகிறாங்க. அதே போல் கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் முதல் முறை ஏசி மின்சார ரயிலையும் மோடி அவர்கள் திறந்து வைக்க போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.